நீங்க இந்த பாரு தப்புடா அது. இப்பதான் சங்கீதா சொல்றேன் அவங்க சபா. வந்து இவன் ஒருவேளை சிஎம்லாம் ஆனான்னு வச்சுக்கேன், இப்ப நம்ம ஸ்பேஸா எதிர்த்து பேசுறோம்ல, நம்மளை கூட்டு போய் ஒரு நெகமா புடுங்கினாலும் புடுங்குவாங்க. இவன் அந்த சிஎம் அளவுக்கு சைக்கோ அவன் இருக்காங்க. கிடக்குறான். நாளை பின்ன அந்த அம்மா சிஎம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இப்ப இதெல்லாம் ஐயா, யோசிச்சு ஐயா. ஆன் சிஎம் பெண் சிஎம்மா இல்ல இல்ல இல்லைங்கய்யா, அமிர்தா அந்த ஐடி ட்விட்டு போட்டிருக்கு பாத்தியா? இல்லைங்கய்யா, எதுக்கு யாரு அந்த சைடுல ஒரே ஒருத்தன் தாண்டா மானமுள்ளவன் ஒருத்தன் இருக்கிறான், பைத்தியக்காரன் ஒருத்தன், குஸ்கி. அவன் மட்டும் தான் வி ஸ்டாண்ட் வித் சங்கீதம் டேக் போட்டிருக்கான். இவன் செல்ஃபி போட்டிருக்கான்டா. ஆமா ஆமா என்ன முட்டு கொடுக்குறாங்க தாவேக்காரங்க, சப்போர்ட் பண்றாங்க அண்ணன். இல்ல முட்டை கொடுக்கல நிறைய. எனக்கு என் டீம்ல நிறைய பேர் வந்து அவனுக்கு அண்ணன் சைடு அடிக்க இந்த எஃப்சி ஆரம்பிச்சிட்டாங்க. பேஜ் இருக்குல்ல, விஜய் ஃப்ரெண்ட்ஸ், இவனுங்க தான் மானகட்ட தாயிலேயே போட்டுட்டு இருக்கானுங்க வீடியோ அவ கூட வர்றத. என் ரீட்வீட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அண்ணன் நடிக்கிற வீடியோஸ் கிடைக்கும். அதாவது விஜய் டேய், ஃபேன்ஸ். அந்த இவனை கூப்பிடுறா சபா. இன்னைக்கு மத்தியானம் ஒருத்தன் நம்ம உயிரை வாங்கிட்டு இருந்தானே டுமில், அவனை கூப்பிடுறான். டுமில் வந்து திரிசா மயிலாப்பூர்ல நிக்கலாம் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாண்டா. உண்மையில நடந்துரும் போலடா. இல்ல அவன் டுமில கூப்பிடுறான். மயிலாப்பூர்ல எல்லாம் நிக்க மாட்டாங்கடா, அவன் ஸ்ரீலங்கா நிப்பாங்க. என்னடா உண்மையாலுமே 2 பேரும் வெளியே வந்திருக்காங்க. டேய் என்னடா இது தெரியாம தான் பேசிட்டு இருக்கியா? இதுதானே சொல்லிட்டு இருக்கேன் லூசு. என்ன மேட்ச் நான் இவனால பாக்குறேன், இப்பதான் ஆன்லைன் டிஎல்ஏ வர பைத்தியக்காரா. எனக்கு ஒரு டவுட், என்ன மேட்சிங் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. சரண நீதான் வாங்கி கொடுத்தியா? அது ஜெயம் ரவியை பத்தி காப்பி அது வந்து ஜெயம் ரவியோட ஒரு வீடியோ இது போல வந்தப்ப ஊர் உலகமே அடிச்சு. ஆமா ஜெயம் ரவியை பத்தி அண்ணா காப்பி அடிச்சாரு. இல்ல ஆக்சுவலி இப்ப சொன்னா ராய்கர் சொல்ற போது ஜெயம் ரவி வந்தப்ப ஜெயம் ரவி போட்டு பிரிச்சு மேய்ச்சாங்க ட்விட்டர்ல இருக்கிற எலைட் கேர்ள்ஸ் எல்லாம். இன்னைக்கு என்ன விஜய் எனக்கு தடவை கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ணன் ஃபேன்ஸ் போட்டுருக்காங்கடா. வி ஸ்டாண்ட் வித் சங்கீதா டேக் போட்டுட்டு இருக்காங்கடா. நம்மளும் போடுவோம். நம்மளும் ஜாயின் பண்ணி போண்டா. நானும் போறேன். குஸ்கி கூட வந்துறேன். இதான் கரெக்டான டைம். உள்ள புந்து வடிவ கவுண்டமணி ஒரு படத்துல உட்கார்ந்திருப்பாங்க. எங்க எப்படி இருக்க வேண்டியன்னு சொல்லி அந்த பிச்சைக்கார கூட உட்கார்ந்திருப்பாங்களா? நம்ம எல்லாம் கொண்டாடு பிச்சைக்கார கூட உட்காரலாம். ஆனா இதுல நடுவுல புசி தாண்டா பாவம். எக்ஸ்ட்ராவா ஒரு ஆளை இட்டுன்னு வந்து அவன்கிட்ட இருந்த ஒரே ஒரு ட்ரம்ப் போயிடுச்சு. உண்மையாலுமே நடுவுல இருக்கிற புசி தான் ப்ராப்ளம் விஜய்னால. இல்லடா, இப்ப இவ்வளவு நாள் மறைவா இட்டுன்னு வந்து இட்டுன்னு போனது இப்ப வெளிப்படையா இட்டுன்னு வந்து இட்டுன்னு போனோம். உனக்கு என்ன ஏத்தம் இருக்கு? நான் கூட நம்மளுடைய என்ன ஏத்தம் இருந்தா ஒரே காஸ்டியூமும் ஒரே கார்ல வருவான் கல்யாணத்துக்கு. அவன் என்ன டிக்ளேர் பண்றான்? நான் ஒரே கார்ல த்ரிஷா வந்து எக்ஸெப்ட் பண்ண விஜய் எங்க பின்னாடி திரும்பி பாக்க புருஷர் எங்கன்னு கேட்டிருப்பாரு. அந்த குஸ்கி ட்வீட் மட்டும் ஆர்த்தி பண்ணுங்கடா, ஜாலியா இருக்கு. வரச்சென்னை ட்வீட் போட்டு அந்த ஹேஷ்டேக்ல போயிட்டு அஜித் ஃபேன்ஸ் இதுக்கு சப்போர்ட் பண்றோம்னு போடுங்க. ட்ரிகர் ஆயிஸ் ஆகட்டும். இல்ல நம்ம எல்லாருமே போடலாம். அஜித் ஃபேன்ல அப்படிலாம் இல்ல சபா. we stand with OG Vijay fans who are raising the voice against this incident. ஹேஷ்டேக் போட சொன்னா நீ ஒரு பக்கம் லெட்டர் எழுதுவ போல, நல்லா சின்னதா போடுடா. ஆக்சுவலி நான் வந்து டிவி கட்சியில ஜாயின் பண்ண போறேன். அவனுக்கு லெட்டர் பேர்டு பார்த்து எனக்கு நிறைய பேச தோணுது. டிவிக்கு லெட்டர் பேர்டு கிளியர் பண்ணி வி ஸ்டாண்ட் வித் சங்கீதா போற மாதிரி எனக்கு தெரியல. கல்ல ஒரு ஆசைப்பட்டு போற மாதிரி தெரியுது எனக்கு. இல்ல எனக்கு அதுதான் வப்பாட்டி வேணும்ன்றத இன்டைரக்ட்ல கேக்குறேன். இல்ல அட்டி ஒரே நிமிஷம். இந்த தஞ்சாவூர்ல சங்கீதா விஜய் போட்டோ தூக்கிட்டு போனானுங்க. அவனுக்கு நிலைமை நினைச்ச பரிதாபமா இருக்கு. இந்த இதுல யாராச்சும் போட்டாங்களா இல்லையா? கியூட் பேரு சூப்பரா இருக்கு. போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து நெகட்டிவ் பாசிட்டிவா மாத்துறீங்க தளபதியான்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேற அது எப்படி போட்டானுங்கன்னா இதுக்கெல்லாம் கட்ஸ் வேணும், பாசிட்டிவா மாத்திட்டாரு தளபதி. போடுறதுக்கு என்னடா கட்ஸ் இருக்கா? ரூம் போதும்டா. இல்ல நான் என்ன சொல்றேன்னா வந்து இவங்க வீட்டுல இந்த மாதிரி ஒண்ணு நடக்கணும்டா, அப்பதான்டா அவங்களுக்கு தெரியும். நான் சாப விடுறதா நினைச்சுக்க வேணாம், ஆனா நடந்தாதான்டா அவங்களுக்கு தெரியும் இதோட இன்டென்சிட்டி என்னன்னு. கேட்டு எனக்கு அந்த இவர் இருக்காருல்ல, அந்த நயினார் நாகேந்திரன் பேசும்போது அவங்க ஒரு லெட்டர்ல ஒரு நியூஸ் போட்டாங்க தெரியுமா? இது எங்க பர்சனல் மேட்டர். இல்ல ஜாவா ப்ரோ, அதான் நான் யோசிச்சேன். அவசரப்பட்டு என்ன சாரி யோசிச்சீங்களா? சபா ஒருத்தன் போட்டிருக்கான்டா 2 மாசம் குஞ்சு வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதான்ட்டு. இல்ல சபா, நீ வந்துட்டு அந்த த்ரிஷா லெட்டர் நீ நல்லா படிச்சு பார்த்தாலே தெரியும். அது வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து அவங்க பேச வந்து நேராவே சொல்லியிருக்க மாட்டாங்க. அது நீ நல்லா படிச்சா தெரியும்.
இல்ல சபா டிவிகே கஃபேன்னு ஒருத்தன் போட்டுக்கிட்டு இருந்தான். இந்த பேச்சு வந்து அப்படியே கடையை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிட்டானுங்க. எங்க நாளைக்கு இல்ல எங்க அப்பா நாளைக்கு இல்ல கழிச்சு தான் வருவானுங்க. எக்ஸ்பீரி இல்ல ஏதாச்சும் வித்தியாசமா ஊம்பி இருப்பானே. எக்ஸ்பீரி என்ன பண்ணா? நைட் இல்ல எக்ஸ்பெரி ஏங்க இவனா அவனுங்க எவனையுமே ஆள காணையா தேடிட்டு இருக்க. ஐயா இப்போதைக்கு அவர்கள்லாம் குஷி வந்து தான் இப்போதைக்கு குஷி தான் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா அவனுங்க சபா அவங்க வந்து நேரம் கான்ஃபரன்ஸ் கார்ல உட்காந்துக்கிட்டு ப்ரோ இந்த சபா மாதிரி ஒரு சபா விஷயம் இருக்கு. சபா ஒரு சபா ஒரு அணில் போட்ட ட்வீட் உனக்கு ஒண்ணு மெசேஜ் அனுப்பியிருக்கேன் பாரு. அது கொஞ்சம் இங்க அது போட என்ன முடியுமா? தெரியுமா guys, ஒரே நிமிஷம். இந்த மேல குஸ்கி ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்கான்ல, அவன் அந்த சங்கீதோட டிவோர்ஸ் நியூஸ் அந்த வந்த அன்னைக்கு அந்த இந்த பாட்டு ஒரு படத்துல ஜனநாயகத்துல ஒரு பாட்டுல விஜய் பாடி இருப்பான் பொண்ணுக்காக. அதுல கடைசி ஒரு 2 செகண்ட் அழுதாருன்னா அவர் பொண்ணு நினைச்சு அழுதாரு. பொண்ணு லாஸ்ட்ல அவரு போய் பாத்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு 4 வருஷமா ஒரு பொண்ணை பாக்கல, அவர் தனிமையில இருக்காரு, ஃபீல் பண்றாரு. நம்ம அண்ணா கூட தான் நிக்கணும், இது கண்டிப்பா இருக்காது, அண்ணா அப்படி கிடையாது, சங்கீதா விட்டு போக மாட்டாருன்னா. இன்னைக்கு இவனே இப்படி ட்வீட் போட்டுக்கானா, அப்ப அனில் சிங்ல எப்படி இருக்கும்? அந்த இதுதான் கபாலி படம் ஒரு டைலாக் தான், கோழி கறிங்கிற மாதிரி முக்கால ஓடி பத்மபூஷணாங்கிற அன்னைக்கு ஹீரா மெட்ராடா தூக்கிட்டு வரீங்க. அது மறக்கவே மாட்டேன். ஏன்பா நாங்கெல்லாம் கள்ளவோல போடக்கூடாதா கோச்? நாங்கெல்லாம் கள்ளவோல நாங்கெல்லாம் போடு, யார் வேணாம்னா சன்ல அடி வாங்கு, இன்ஸ்டாகிராம்ல அடி வாங்க, யார் வேணாம். ஸ்டாண்ட் ப்ரோ எடுத்து கள்ள ஓட்டு தான் போடக்கூடாது, கள்ள ஓல் கண்டிப்பா போடலாம். அதுக்கு விஜயனா தான் எக்ஸாம்பிள். வருது பார்த்துக்குங்க. ஏன்டா டேய் அவனே வெளியில வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், நாங்க ஏதோ தப்பா பேசுற மாதிரி பேசுற சரண். இல்லடா இல்ல, விஜய் ஒரே நிமிஷம் அட்டி மாம்சு இப்பதான் இரு ஒரே நிமிஷம் இரு. இவன் விஜயோட பர்சனல் பாடி கார்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி டைம் டு வில் ரைஸ் அபவ் ஆல் தி ரூமர்ஸ். இல்ல சரண் ஒரே நிமிஷம் சபரிஸ், இது மட்டும் நான் சொல்லிடுறேன். நம்ம இப்ப பேசுறது வந்து ஏதோ வேணும்ட்டே அவங்க பர்சனல் டாக்ஸிக்கா பேசுறோம்னு நினைச்சுப்பாங்க. 2 விஷயம் நான் சொல்றேன். அந்த பெட்டிஷனுக்கு வந்து இன்னும் ஆன்சர் பண்ணி போற அவரு இல்ல, ஹியரிங் வந்துருச்சா கோர்ட்ல, 2 வரல கரெக்டா. அந்த பெட்டிஷனுக்கு ஆன்சரும் பண்ணல. நான் அது பண்ணது கரெக்டா தப்பான்னு வெளியில வந்து சொல்லவும் இல்லை, நான் பண்ணது பொய்யா இல்ல உண்மையானு எதையுமே அட்ரஸ் பண்ணாம அந்த அம்மாவோட வெளியே வந்தா என்ன நினைப்பாங்க வெளியே பாக்குறோம். இல்ல மச்சான், அந்த கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு கோவா பிரைவேட் ஜெட்ல போனாங்களே, இவங்க 2 பேரும் பிரைவேட் ஜெட்ல போற அந்த இதெல்லாமே வந்துரும்ல, யார் டிராவல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப வரப்ப கூட நம்ம வந்து போட்டு அடிச்சுட்டு இருப்போம், அஜித் அடிச்சுட்டு இருப்போம், சூர்யா அடிச்சுட்டு இருப்பானுங்க. இவனுக்கு வந்து டேக்கிள் பண்ணுவானுங்க. ஏன்னா அது நாட் ப்ரூவன் டேட்டா கிடையாது, நீ எடிட் பண்ணி கூட கொண்டு வந்துடலாம். ஏன்னா ஒரு நிமிஷம் முடிச்சிருமாமே, 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி உனக்கு ஒரு கிளிப்பும் கிடையாது. ஏன்னா தனித்தனியா தான் போவாங்க, ஏர்போர்ட்ல குள்ளாத கூட அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு டிவோர்ஸ் நியூஸ்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் நீ எதுக்குமே ஆன்சரபிளா இல்லாம திடீர்னு புதுசா த்ரிஷா கூட அது ஜோடியா ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸிங்ல, அது ஒரே கார்ல இருந்து ஒரு கல்யாணத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இறங்குனா பக்கால வழி போட்டு பொழகதான் தோணும். விக்டிம்ஸ் என்ன தெரியுமா, இத வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அக்யூஸ் பண்ணிருக்கிறது அவங்க ஒய்ஃப் தான். அதாவது இப்போ எடிஷன் வெளியே அவங்க வந்து பேசலனாலும் அந்த கோர்ட்ல தான் சப்மிட் பண்ணிருக்காங்க. அதை வந்து நீ அட்ரஸ் பண்ணாமே நீ வெளியே வரனா நீ என்ன சொல்ல வர மெசேஜ் வெளியாளுங்களுக்கு? ஐயா அதெல்லாம போடுவேன்னு சொல்றியா? இல்ல மச்சான் அட்டி, அதுல என்ன முக்கியமான இதுனா, அவங்க எதனால அந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா க்ரோன் சைல்டு 2 வச்சிருக்காங்க ஓகேவா. 2 பேருக்குமே அடுத்த கட்டத்துக்கு அவங்க போனோம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ் எல்லாமே இருக்கும்ல. இப்ப அவங்க வந்து இந்த நடிகை வந்து சோசியல் மீடியால போட்டோஸ் போடுறதுனால மன உளைச்சல் ஆளாகிறோம்னு சொல்றப்ப, இந்த தற்கூரி நாயி கல்யாணத்துக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி வரும். அப்ப இன்னும் எவ்வளவு மன உளைச்சல் ஆளாகும். இப்ப உன போட்டு அடிக்கலாம் அடிக்கூடாதா? ஒரே இருங்க. ஏன் வந்து ஒரு பொண்ணு வந்து கூட வந்துச்சுன்னா அது ஒய்ஃப் அதுனா சட்டப்படி கரெக்ட். இப்ப அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணாலும் நீங்க அப்ப அக்செப்ட் பண்ணிப்பீங்க போலயே. உங்க கட்சியில ஆனா ஒரு வைஃப் நீ வந்து கமிட்மெண்ட்ல இருக்கும்போது அந்த மேரேஜ் க்ளோஸ் பண்ணாம நீ பண்றது இல்ல அட்டி, கட்சியில ஒருத்தன் மண்டைய உடைச்சுக்கிட்டு உன்னை பார்க்க வந்து சீரியஸா இருக்கான். கண்டுக்கிற மாதிரி தெரியல, கண்டுக்கிறதா நீ அதான் சொல்றேன். 41 பேர் திட்டத்துக்கே போறடா சபா, நீ அப்புறம் இது போவான்றீங்க. இல்ல ஏடா சபரிஸ் ஃபேன் வந்து கை கொடுத்ததுக்கே நாயி. நீ அவன் மண்டை உடைச்சதுக்கு விஜய் பொண்ணு அவசியமே கிடையாது. மைக் ஏறி 33 மாவட்டத்தில் இன்னுமே 33 தொகுதியும் விஜய் இதுதான் ஒருத்தன் பேசினா தெரியுமா, ஒரு கிறுக்கு புண்ட மாவட்ட செயலாளரு. அவன் ஏன் போல அப்படிதான்டா இருக்கும் சபா. ஏன் பயப்படுறீங்க? எனக்கு நல்ல வீட்டுல நல்ல வேலை, எங்க வீட்டுல விஜய் இல்ல. எங்க வீட்லயே விஜய் இல்ல. டேய் சரணே, இன்ஸ்டால ஸ்டோரியில முரட்டுத்தனமா இருக்கு.
சபரிஷ் இப்போ போனது வந்து அவங்க ஃப்ரெண்டா கூட இருக்கலான்ட்டு யாரோ சொன்னாங்கல்ல. ஃப்ரெண்டா இப்ப சபரிஷ் இப்ப இவன் பண்றத பார்த்து நாளைக்கு அடுத்த ஜெனரேஷன்ல இவன் ஃபிரான்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 4 வருஷம் கழிச்சு இன்னொருத்தி கூட செட்டப் வச்சுக்கிட்டு அது பண்ணுவானுங்க கண்டிப்பா. அதான் பிரசிடென்ட் அது, அந்த பிரசிடென்ட் தான் செட் பண்றாரு அவரு. இல்ல நான் சொல்றது இவன் வந்துட்டு இப்படி, அதாவது இவன் வந்து நான் சீரியஸாவே சொல்றேன். இப்போ ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட மனநிலைக்காக பண்ணாம இருக்கலாம்ல. இன்னும் டைவர்ஸ் இல்ல, இவன் இன்னும் அபிஷியலா திருப்பியுமே இவன் ஒரு லீகல் நோட்டீஸே இன்னும் அவன் சப்மிட் பண்ணாம தான் இருக்கான். வந்து இவன் இப்படி போடுறான், இவன் பாட்டு ஓல் போடுற இடத்துல எல்லாம் போட்டோ எடுத்து லீகல் நோட்டீஸ்லாம் சாரி ஒரு நிமிஷம், லீகல் நோட்டீஸ்லாம் சப்மிட் பண்ணிருப்பாங்களா? அது வெளிய தெரிஞ்சிருக்காது. நான் என்ன சொல்றேன், ஹியரிங் வந்து இல்ல இவன் என்ன சப்மிட் பண்ணிருக்கலாம். அந்த கோர்ட்ல அவங்களுக்கான ரிலீஃபோ இல்ல வந்து ஒரு முடிவோ சொல்லாம இது பண்றது வந்து ஒரு சொசைட்டில ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருக்கும். ரிலீஃப்லாம் விடுங்க, ஒரு அப்பனா பெத்த அப்பனா நம்ம வந்து ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கிறது இது தொடர்பு இல்ல. அவன் மாரல் கிரவுண்ட்ஸ் எல்லாம் அவன் யோசிக்கிற மாதிரி தெரியல ப்ரோ, அதனால அதை பத்தி பேசி வேஸ்ட். ஒரே நிமிஷம் இருங்க ராக்கெட், கேக்குதா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? திமுக தான். திமுக நீங்களாம் தான். நான் சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம் இருங்கடா, என்னன்னு சொல்லிடுறேன். நான் ராக்கெட் பேசிட்டு இருக்கேன்ல, ஃபர்ஸ்ட் 41 பேர்த்த கொன்னானுங்க சரியா? அதுக்கு திமுக காரணம்னு சொன்னானுங்க. அது நீங்க டிபேட் பண்ணிக்கிங்க. திருச்செங்கோட்டுல நைட் 2 மணிக்கு ஒருத்தன் கட்லுக்கடியில மாட்டினான், மாவட்ட செயலர். அதுக்கு அடுத்த நாள் அந்த பொம்பளை வந்து அவன் கட்சி விட்டு எல்லாம் தூக்கல மயிறு, அவன் இன்னும் மாவட்ட செயலராக தான் இருக்கிறான். மூடிட்டு ப்ரூவன் டேட்டா இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் கொடுக்குறேன் கட் அவுட்லாம். அந்த லேடி அடுத்த நாள் மதியம் வந்துட்டு இதுக்கு காரணம் திமுக இருந்துச்சு. எது? அவன் மாவட்ட செயலர் நைட் 2 கட்டில மாட்டினதுக்கு. சங்கீதா விஷயத்துல திமுக தயவு செஞ்சு திமுக கட்சி கலைச்சிருங்க. இவனுக்கு கட்சி வந்து வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் திமுகன்னு சொல்லி எழுதிட்டு தப்பிச்சிடுறானுங்க. இல்ல நீங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். ஹரி இது வழக்கமான டெம்ப்ளேட். நாளைக்கு அவனுக்கு வந்து தாக்கம் குழந்தை வந்தா யாரு காரணம்னு கேக்குறாங்க. ராக்கெட் ப்ரோ உங்களுக்கு இப்படியே சொல்றேன். அவங்க ஒரு நிமிஷம், சஞ்சய் இருக்காருல்ல அவங்க மூத்த பையன், அவங்க பையன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நுங்கம்பாக்கத்துல வந்து ஒரு வீடு எடுத்தீங்க இருக்காரு. அவங்க பொண்ணு ஹாஸ்டல்ல பிஜில இருக்காங்க ஓகேங்களா? சென்னையில தான் இருக்காங்க 2 பேருமே. இல்ல நான் சொல்றது பூமர் மாதிரி இருந்தாலுமே பரவாயில்ல ஐயா, ஒரு பொண்ணை பெத்தவங்க இப்படி பண்ணலாம் ஐயா? சீரியஸாவே கொஞ்சமாவது அழிவு வேணாம் ஐயா? எங்க ஒரு தற்கூரி வந்து கமெண்ட் போட்டிருக்கு, பைத்தியம் மாதிரி பேசாதடா, இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சும் போறாருன்னா அவங்களுக்கு உள்ள ஏதோ இல்லன்னு தாண்டா அர்த்தம். குற்றம் நான் சொல்றேன் கேக்குறேன். சரிடா, இவனுங்க எல்லாம் சாவினிஸ்ட் ஈஸி எப்படி தெரியும் ப்ரூவ் பண்ணலாம்? இந்த பிரச்சனையில ஜெண்டர் ரிவர்ஸ் பண்ண சப்போஸ் சங்கீதா விஜய் சீட் பண்ணிருந்தா இவனுக்கு ஒத்து போனாங்களா கல்யாணத்துல இருக்கும்போது? பதில் சொல்லுங்க. சங்கீதா வந்து விஜய் ஒரு ரூம்ல வச்சுக்கிட்டு பக்கத்து ரூம்ல ஒரு ஆம்பளை இரு நான் சொல்லிடுறேன். இந்த இது ஒரு ஆம்பளையா இருக்கவோ உங்களுக்கு ஒரு தென்னாவட்டு குதியா இருக்கு. இதே அவன் பொன்னாடி பண்ணியிருந்தா அவளை அசிங்கமா தானே பேசிருக்கீங்க. ஒரு பொண்ணு சபாகர மாமே அட்டி சங்கீதா விஜய் வந்து ஒரு ரூம்ல தூங்க வச்சுட்டு பக்கத்து ரூம்ல இன்னொருத்தவங்க கூட வந்திருந்தா அது விஜய் வந்து டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்றான்னு வச்சுக்க. விஜய் வந்து இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி அஃபேர் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தா சங்கீத பரம்பரை இழுத்து கிழிச்சிருப்பானுங்கல்ல இவனுங்க. அதான்டா பொண்ணுக்கு ஒண்ணு பையனுக்கு ஒண்ணு பார்த்தா எல்லாருமே ஈக்குவல் தான் இங்க. அந்த சபரிஷ் இந்த டாபிக் நீ தான் நிறைய எடுத்து பேசணும். இந்த டாபு எல்லாம் இன்னும் இங்க இருக்குடா, பயங்கர ஸ்ட்ராங்கா அது பேசலாம்டா. ஹரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா புரியுற மாதிரி சொன்னா நான் ஒன்னே மட்டும் சைட்ல வந்து கேட்டுக்கிறேன் கன்ஃபர்மேஷனுக்கு. இந்த வெஸ்ட் பெங்கால் டீமா மாத்திட்டாங்களா ஆரன்றீங்க கவர்னரை? அதை விடுங்க தோல, அதை எடுத்து உள்ள வைங்க. அட்டி இப்ப பாரு பாண்டா நீங்க நைட்டு உப்பு போட்டு ஊம்பா பாரு வந்து நம்ம சபா நம்ம தெரிஞ்ச ஒரு அணிலு இந்த படம் இருக்குல்ல, ஐயோ தனுஷ் ஒண்ணு நடிச்சானே ராவணனா ஏதோ ஒரு படம் நடிச்சானே, அது ராயனா கொண்டா சூத்த மூடிட்டு இருக்க மாட்டியாடா வீட்டுல சோறு தின்ட்டு அந்த டெம்ப்ளேட் பண்ணிருக்கான். டாக்டர் வச்சுதானே அதேதான். பாத்துட்டேன். பேர் சொல்லாத இதுல இருந்து கன்ஃபார்ம் ஆகுது. இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு அணில் போட்டிருக்கு விஜயா மெனி ப்ராப்ளம் இல்ல, விஜய் இஸ் தி ப்ராப்ளம். நண்பா இதுக்கெல்லாம் ஒரு கட்ஸ் வேணும் நண்பா. இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்கான், ப்ரோ சர்ச் எவரி ஒன் மவுத்.
ஷோஸ் ஹிஸ் கட்ஸ் அப்படின்னு வார்த்தா நீங்க சொன்னது அப்படியே ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்கான். இதுக்கெல்லாம் கட்ஸ் வேணும். கூத்தியா கூட சுத்தத்துக்கு என்னடா கட்ஸ் வேணும் எனக்கு புரியல. ஆமா, தமிழ் சினிமால யாராவது கூத்தியால கூட்டு வந்திருக்காங்க? ஒரு நிமிஷம், அந்த இவங்க 2 பேரும் கன்சென்ட்டோட தான்டா சுத்துறாங்க. அந்த திரிஷாவை நீ ஷேம் பண்ணாத விடு. நான் என்ன பிரச்சனைனா, நீ வந்து அந்த சங்கீதா தான் மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும். மேரேஜ்ல இருக்கும்போது என் லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், இல்லடா ஒரு சாரி யாருன்னு தெரியல, இதே ஒரு ஆம்பளை பண்றதுனால தானே இவ்வளவு தைரியமா பேசுறீங்க. பேசுறது இல்லையா? இன்னைக்கு மத்தியானம் ஒருத்த வந்து உட்காந்துக்கிட்டு 2021 நடந்தது ஏன் இப்ப சொன்னாங்க, சங்கீதா வந்து ஜீவானாம்சம்காக தான் கேஸ் போட்டாங்கலாம் ஒருத்த சொல்லிக்கிட்டு இருந்தான் ஸ்பேஸ்ல. அவனதான் தேடிக்கிட்டு இருக்கேன். நல்லா வெல்த்தியான ஃபேமிலி தானே விஜயோட இந்த பிரஸ்? ஆமாமா, ரொம்ப ஹெல்த்தி தான் ப்ரோ. இந்த பிரஸ்காரன் தாமோதர பிரகாஷ் ஒருத்தர் இருப்பான், நேத்தே போட்டிருந்தான்டா, இனி த்ரிஷா தான் எல்லாமே, விரைவில் த்ரிஷாவுடன் பொது நிகழ்வுகளில் கணவன் மனைவியாக விஜயும் பங்கேற்கிறார், பாவம் சங்கீதான் போஸ்ட் போட்டிருந்தான். இன்னைக்கு வந்து அப்ப கேரவன்ல வந்து 2 பேரும் சேர்ந்தா மேல வருவானுங்க கட்சி மீட்டிங்ல அப்படின்ற. இல்ல இப்ப மேட்டர் என்னன்னா வந்து, இப்ப நாளைக்கு டிவிஜேல வந்து ஒரு வேட்பாளரா உங்களை ஸ்ரீரங்கத்துல போட்டாலுமே இவங்க அதுக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கண்டக்ட் பண்ணாங்க. இல்ல எனக்கு ஒரு டவுட். இப்ப வலைபேச்சு டைட்டில் என்ன தெரியுமா யூடியூப்ல? பாலை அவர் பிடிக்கவில்லை. ஐயா நான் ஒண்ணு சொல்றேன். ஒரே செகண்ட் ப்ரோ, ஒரே செகண்ட். இப்ப கேரவன்ல இருந்து த்ரிஷா 2 பேரும் வருவாங்க. நீங்க இப்ப கரூர்ல அந்த இன்சிடென்ட் முறை கேரவன் உள்ள அந்த வீடியோ எல்லாம் ஜட்ஜிகேட்டர்னா வீடியோ தருவாங்க. அதான் ஆர்டிஸ்ட் எல்லாம் காணாம போயிடுச்சாமடா, இதாயிடுச்சாம. இந்த மதன் கௌரியோட மோசமான சண்டை போட்டிருக்கான். மதன் கௌரியோட மோசமான ஒருத்தர் இருக்கான், மாயம் ஸ்டுடியோஸ் ஒருத்தன். அவன்லாம் இதுக்கு எப்படி விட்டு போறான்னு தெரியல. அவன்லாம் உட்காந்துட்டு அன்னைக்குலாம் வந்துட்டு ஏன் வந்து அவன் உண்மையாத்தான் இருக்கணுமா, ஏன் வந்து விஜய் அவர் சைடா பேசினாரா, நீங்க எப்படி அதுக்குள்ள ஒரே சைடா நீங்க எப்படி எடுத்தீங்க, இது வந்துட்டு என்ன இன்னொரு சைடு பேசவே இல்லையே, எல்லாம் ஒரே நெகட்டிவிட்டி அப்படின்னு உட்காந்து. இப்ப ஜெகதீஷுக்கு தான் பாவம் பிஆர் டீமுக்கு இப்பதான்டா நெரேட்டிவ் எல்லாம் மாற்றி செட் பண்ண. இன்னைக்கே நீ கூட்டிட்டு வெளியே வந்தீங்கன்னா நான் மறுபடியும் ஹாஸ்பிடல்ல திருப்பி இல்ல இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இப்ப த்ரிஷா அண்ணி வந்து என்ன இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுவோம் தானே வெயிட்டிங் போடும். நண்பர்களே ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் பேசிக்கிறேன். இந்த நாய் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண நாய் இல்லைங்க, சரியான எச்சக்கல நாயா இருக்கிறான். இவன் இந்த லெவலுக்கு இறங்கி பெரிய மயிராட்டம் அப்படியே எம்ஜிஆர் ஜெயலலிதா ரேஞ்சுக்கு இவனை நினைச்சுக்கிட்டு இந்த லெவல ஒரு பொது வெளியில சமூகத்துல பேசி 2 நாள் ஆகல இவர் என்னமோ பெரிய மயிரை கழட்டுறதுக்கு இங்க வந்து நின்னு காட்டுறாரா போஸ்ட். எத்தனை ஜெனரேஷனை நாசமாக்க போறாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணு சொல்லுச்சுல்ல, குழந்தை ஒண்ணு சொல்லுச்சுல்ல, அங்க என்னடா பத்தி அவன் 10,000 ஒப்பாட்டி வச்சிருக்கான், என் அண்ணன் 4 வச்சிருந்தா என்ன தப்புன்னு சொன்னுச்சுல்ல, அதுக்கு இவன் சாட்சி போட்டுக்கிட்டு இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறான். ஏங்க 1000 இருக்கட்டுங்க, அவங்க நண்பர்களா அது குழந்தை இல்லைங்க, கல்யாணத்துக்கு போட்டோம் பிரச்சனையே இல்லைங்க. அது குழந்தை இல்ல, அது குரங்கு விஷம், சரிங்களா? அதெல்லாம் கொல்ல வேண்டிய விஷம். அதான் இப்ப எங்க அம்மாட்ட போட்டு காட்டினேன், முந்தானத்தை சொன்னேன், ஏம்மா இது மாதிரி பண்றாங்கம்மா, நீ உனக்கு எல்லாம் பாத்திருக்கே, இப்ப தெரியுமா அந்த பொண்ணு தெரியும்ல, நாங்க சாலிகிராமத்துக்குள்ள 4 வீட்டுக்கு தள்ளிதான் இருந்தோம் அந்த காலத்துலாம், இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாமான்னு பொதுவா சொன்னோன்னே ஐயோ அந்த பொண்ணு ரொம்ப நல்லவங்களாச்சு ஆச்சு புச்சுனாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ போய் காட்டினேன், என்னடா அது காரி முயிற மாதிரி இப்படி அவ்வளவுதாங்க ரியாக்ஷனு. பொதுவா ஒரு அதாவது நம்ம வீட்டுல இருக்கிற அம்மா அப்பாக்களோ சித்தப்பாக்களோ யாரா இருந்தாலுங்க இதெல்லாம் சகிச்சுக்க கூடிய சக்தி எல்லாம் அடப்போடாடே, நீ இவ்வளவு தூரத்துக்கு அவன் என்ன வேணாலும் இறங்குவாங்க, எந்த லெவலுக்கு வேணாலும் அவன் இறங்கி அரசியல் பண்றதுல கேடு கெட்ட ஒரு ஜென்மம் இந்த ஜென்மங்க. இதுங்களுக்கெல்லாம் நம்ம எதுவுமே வள்ளி கட்ட வேண்டாங்க. பேசுங்க, நீங்க பேசுங்க தோழர், பேசுங்க. ஹரி மொரட்டு அடி போட்டுட்டு இருக்காங்கடா அவனுக்கு சைடு. இல்ல எப்படின்னா இது ரொம்ப ஈஸியா நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா, சதீஷ் அவன் ஃபேமிலில யாருமே மேக்ஸிமம் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டானுங்க, அதனால அந்த வழி தெரியல. அவன் அந்த இடத்துல இருந்து பார்த்தாதான் அவனுக்கு தெரியும் இங்க பேசுறவங்க சப்போர்ட் பண்ணி. இல்ல இதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணனா அவன் நேரம் அவன் குடும்பத்தை தான் கேட்பான், அவன் அப்பா இல்ல அம்மான்னு. அதுக்குதான் எல்லாம் அப்படி பண்றது. கூட்டு வந்திருந்தானா நான் யாருமே தப்பு இல்லைங்க, கூட அவன் பையனும் பொண்ணி வச்சுக்கிட்டு நீ வாமா அப்படின்ட்டு இந்த பொண்ணு வந்திருந்ததுன்னா தப்பே இல்லைங்க. ஏங்க அந்த 7 சீட்டு இனோவால வர முடியாதா? எங்க மாமா பையன் அந்த ஜெகதீஷும் புஷியானந்தும் எங்க போனானுவோ முன்னாடி டோர் திறக்கிறதுக்கு?
இல்ல அவ்வளவு கூட வேணாம் ப்ரோ. சிம்பிளா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்போம். உங்களை வந்து தப்பா அக்யூஸ் பண்ணிருக்காங்கல்ல, அஃபேர்ல இருந்திருக்கீங்கன்னு அக்யூஸ் பண்றாங்க. அதை நீங்க ஆன்சர் பண்ணிட்டு தானே இதெல்லாம் பண்ணணும். இல்லைன்னா உங்க கேரக்டர் தான் டேமேஜ் ஆகும். ப்ரோ லீகலி இன்னும் மேரிட் ப்ரோ அவன். ப்ரோ லீகலி டைவர்ஸ்ட் இல்ல. அது கூட செகண்டரி ப்ரோ, அது கூட விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து அவங்க லீக் ஆனதுலயே எதுவோ உங்களை வந்து அக்யூஸ் பண்ணிருக்காங்க, நீங்க அஃபேர் வச்சிருந்திருக்கீங்கன்னு. அதை நீ அட்ரஸ் பண்ணிட்டு தானே இதெல்லாம் பண்ணணும். அவனுக்கு என்னடா கேரக்டர் டேமேஜ் பாத்தீங்கன்னாக்கா, டேய் நான் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறேன்டா. அப்ப அவனுக்கு முட்டு கொடுக்குற ஆளுங்க குடுக்குறாங்கல்ல, அது கூட காமன் சென்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க. இல்லடா அவனை பத்தி கவலைப்பட. விஜய் வந்து எல்லாரும் அடிக்கிறாங்க, நம்ம விஜய் கூட நிக்கணும்னு நினைக்கிறத ஒரு ரசிகபான்மையா நம்ம சின்ன வயசுல இருந்து பிடிச்சது நிக்கிறது அவனுக்கு யோசிக்கிறதுலாம் ஓகே. ஆனா சின்னதா ஒரு விக்டிம் சைட்ல இருந்து யோசிச்சா, இப்போ இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் வந்து யோசிச்சா அவனுங்களே விஜய் நோக்கி தானே கேள்வி கேட்டாகணும். கேக்குறாங்க நான் பாத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் இல்ல நல்லாவே கேக்குறானுங்க. நீங்க சொல்லு, இது கிரவுண்ட்ல வந்து டிவிக்கு கேடரஸ்க்கு இம்பாக்ட் இருக்குமா இருக்காதா? எப்படி போய் ஓட்டிக்க பாருங்க ஊர்ல எல்லாம். இல்ல எதுவும் தெரியாம இருப்பானுங்களா? விஷயம் தெரியாதா? தெரியாம போயிடும். மூத்திரத்தை தீர்த்தாங்கிறாங்க, பிஎஸ் சுத்திக்கிட்டு இருக்கிறானு. அவங்கள்ட்ட நம்ம எல்லாத்தங்க போய் ஏற்ற முடியும்? அவெல்லாம் வெக்கங்கட்டு போய் சுத்திட்டு இருக்கிறானுங்க. இல்ல தலைவா, நீங்க நீங்க எப்படி சொன்னீங்கன்னு தெரியல, ஃப்ளோல சொன்னீங்கன்னு தெரியல. உண்மையாலுமே பேஸ்புக் டைம்ல அணிலுங்க 2 பேர்த்தோட கான்வர்சேஷன், நானா தளபதியோட பிஏ சக்கரை பொங்கல் மாதிரி சாப்பிடுவோன்ட்டு. இதுல என்னன்னா நீங்க கேட்ட சொல்றேன். ஃபீல்டு லெவலில் எதுல பேக் ஃபயர் ஆகும்னா, விஜய் ஃபேன்ஸ் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனா நடுநிலையே ஒருத்தங்க இருப்பாங்களே, மாற்றம் வேணும், அவங்க வீட்டுல எல்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் போட மாட்டாங்க. இல்ல அதை விட பிரச்சனைனா, அந்த நடுநிலையா இருக்கவங்கள்ட்ட போய் எப்படி டிவி கேக்காரன் ஓட்டு கேட்பான்? உன்னை பத்தி தெரிஞ்ச காரியத்து போக மாட்டாங்க. ஆமா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துக்கலாம் ப்ரோ. கண்டிப்பா இல்ல நீங்க இந்த பொண்ணு விஷயம் இது இல்ல பிரதர். ஒரு நிமிஷம், இந்த அஃபேர் இது கூட இல்ல. நேத்து அந்த ஆக்சிடென்ட் அவங்க அப்பா ஒருத்தர் பேசினா தெரியுமா? 41 பேர் இறந்தப்பே அவங்க எதுவும் பண்ணல, இதுக்கு என்னங்க பண்ண போறாங்க? என் ஒய்ஃபுக்கு 12 லட்சம் செலவு பண்ண, என்ன 2 லட்ச ரூபா தானேங்க என் பையனுக்கு நான் பண்றேங்க அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார்ல. அந்த வீடியோ ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பார்த்தாவே இவங்களை கேவலமா தான் நினைப்பானுங்க இந்த கட்சிக்காரங்க. ராம்குமார் ட்விட்டு போட்டுக்கா பாத்தீங்களா? பட்டு சட்டைகளா அந்த கியூட்டா இருக்காருல்ல, செருப்பால அடிந்த நாய். ப்ரோ ஆனா இவ்வளவு பெரிய நடிகர் இந்த மாதிரி என்னமோ இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, நேத்து இதே நேரத்துக்கு வந்து தலைவரோட வீடியோ வந்து ரீச் ஆகி நல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பாடுறா நானும் வீடியோ இறக்குறேன் அப்படிங்கிற பேர்ல இந்த வீடியோ இறக்கிட்டான். பைத்தியக்கார பயிலாயிட்டானுங்க. இவன் பைத்தியம் முத்தி போச்சு. என்னன்னா அங்கிட்டு எதுவும் கட்சி வரல. மொத்தமா இவனுக்கு வந்து அஜெண்டா திமுகவை சதி பண்ணி சாவடிக்கணும்ன்றதுதான் இவனோட அஜெண்டாவா இருக்கு. அது பண்ணிட்டு போட்டும், என்னமோ இளவு பண்ணிட்டோம். ஆனா உச்சகட்ட போய் ரோட்ல அவனே மதிக்க முடியாத லெவலுக்கு போவானுங்க. நான் பாத்துட்டு இருக்கேன். இப்ப வெளியே போய் எவனாவது இங்க இருக்கிறானோ நான் வார்த்தை கேட்கணும் கட்டுப்பாது. ஒரே நிமிஷம் ஹரி, அவனுக்கு என்ன நெஞ்சு இழுத்தோம்னா, நம்ம என்ன பண்ணாலும் நம்ம ஃபேன்ஸ் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்ம முரட்டு தருவாங்க நம்பிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இல்ல இப்ப ஒருத்தர் சொன்னார்ல, திமுக தலைவரோட வீடியோ நேத்து வந்துட்டு ட்ரெண்ட் ஆச்சுட்டு. ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க, அதுக்குதான் சொல்லணும். நேத்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்துட்டு வெளியே வந்துட்டு இட்ஸ் ஓவர்னு சொன்னாரு. எதுக்குன்னா, கூட்டணி பேசியாச்சு, நீங்க பண்ண நெரேட்டிவ்ல இங்க ஒண்ணு செல்லுபடி ஆகலான்னு சொல்லிட்டு இட்ஸ் ஓவர்னு சொல்லிட்டு போனாரா முதலமைச்சர். இன்னைக்கு விஜய் வந்துட்டு நீங்க வந்து என்னடா நெரேட்டிவ் வந்து எனக்கு சப்போர்ட்டா பண்றீங்க, இட்ஸ் ஓவர்னு சொல்லிட்டு திரிஷாவை கூப்பிட்டு வந்துருக்கிறான். எல்லாம் இட்ஸ் ஓவர் தான், ஓகேவா? அது வேற ஓவர், இது வேற ஓவர். ஒரு நேரத்துக்கு கவுண்டர் கொடுக்க கடைசியா யாரோட ஃபேம் டிஃபேம் ஆகுன்றது அவங்களுக்கே புரியும். அவருலாம் வந்து இவன் பின்னாடி சுத்தவும் இல்லை, அவருக்கும் இதுக்கும் சம்பந்தமும் இல்லை. இவனா நினைச்சுக்கிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கிறான். அவர் என்னைய பார்த்து தான் பின்னாடி விட்டாரு, அது விட்டாரு, இது விட்டாருன்னு பண்ணட்டும். ஆக்சுவலா பொதுவெளி இல்லைங்க. ஏங்க இது ரொம்ப பொதுவெளிங்க. இது வந்து எனக்கு தெரியலீங்க. தமிழ்நாடுன்னா அவ்வளோ ஒரு முற்போக்குல அப்படியே முற்போக்குன்றதெல்லாம் விடுங்க, வார்த்தையை தூக்கி வைங்க. அப்படியே இங்கிலீஷ்கார நாடா மாறியா போயிருக்குது. ஏன்னா பாப்பாத்தி அவ இருக்கிறதுல கேடி நம்பர் 1 மக்க எனக்கு இவனெல்லாம் விட்டு ஓரங்கட்டுங்க. இல்ல நீங்க அதை விட்டுரு ப்ரோ, நீங்க அந்த பிரச்சனையை மட்டும் நீங்க புடிச்சு பாருங்க. நான் அவளெல்லாம் விட்டுருங்க. என்ன பின்னாடி சுத்திட்டு இருக்கு ப்ரோ. இல்ல ப்ரோ, அந்த ஸ்டேட்மென்ட் போடாங்க தெரியுமா, பேரெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அது பார்த்தா இல்ல நீங்க அவ்வளவு கூட பேச வேணாம் ப்ரோ. கேஸ்ட் மாதிரி எல்லாம் விஷயமா கூட பேச வேணாம். நான் சிம்பிளா சொல்றேன், ஃபாரின்லயே இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் சீட் பண்றான்னா அவனை செருப்பால் அடிப்பாங்க. செருப்பால் அடிச்சு டைவர்ஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கேஸ் ஆமா
இட்ஸ் a கேஷுவல் ஃப்ரெண்ட் டாக்குங்க. ஓகேங்க. இப்ப நம்மளே காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். வாமா ஏதோ ஒரு ஃப்ரெண்டு லெவல்ல நம்மலாம் ஒரு யாருக்கும் தெரியாது. இப்ப 4 பேர் ஃப்ரெண்ட்லாம் நம்ம 2 பேருக்கு அறிமுகமாகிறது பெரிய விஷயம். எங்கேயோ சோத்த தின்னுட்டு எங்கேயோ மொய்ய வச்சுட்டு கிளம்பி வந்திருப்போம். ஏண்டா உலகம் பாக்குது பிரபலம் 8 கோடி 50 கோடி 100 கோடின்றீங்க. நீங்க நடத்த பண்றது அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. விசில்ல பக்கத்துல என் பையன் வந்து நிக்கணும். நேற்று முந்தானத்து பிளாஸ்ட் நான் பொழிச்சு வச்சேன். பிளாஸ்ட் நம்ம பிளாஸ்ட் உட்கார்றா ஒழுங்க அப்படின்ட்டு அவனை ஒழுக்கு. ஏன்னா எனக்கு பயம் வருது தலைவர். அது பார்த்தாலே பயமா இருக்கு. சின்ன குழந்தைங்க இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு வயசுக்கு வர பொண்ணுங்க குட்டி குழந்தைங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அம்மா அண்ணா பாத்தீங்களா எங்க அண்ணனு என்ன சார் நார்மலைஸ் பண்ண பாக்குற ஆட்டா பாவி. ரைட் ஓகேங்க. எனக்கு பிரதர் எனக்கு இது தப்பு இல்லை பிரதர். எந்த லெவலுக்கு வேணாலும் போங்க. ஆனா சமுதாயத்தை சீர்கெடுக்கிற லெவலுக்கு நீங்க கொண்டு போய் நிறுத்துறீங்கன்னா வெல் அண்ட் குட். வெறும் ஏன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. த்ரிஷாவை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்குவாங்க பாருங்க நீங்க. எனக்கு எனக்கு இப்பங்க அவங்க சங்கீதா அவங்க எங்க இருந்தாலும் அவங்க ரொம்ப அவங்க மனநிலைய எந்த விதத்துல இவன் நோகடிக்கணுமோ நோகடிச்சுட்டு ப்ரோ. இவன் நார்சிசிஸ்ட் ப்ரோ. இவன் கண்டிப்பா நார்சிசிஸ்ட். இவன் அவங்கள டார்ச்சர் பண்ணிருக்கான். மென்டலா டார்ச்சர் பண்ணி வீட்டு விட்டு வெளியே போகாம பண்ணிருக்கான். இதெல்லாம் யார் பண்றது? இதெல்லாம் ஒரு சைக்கோத்தனமா இல்ல? தெருநாய்க்கு பிறந்த அந்த பிஸ்மித் தேவடைய பையன் இன்டர்வியூ சொல்லிட்டு இருக்கான், இனிமேல் விஜய் நிம்மதியா தூங்குவாரு அப்படின்ட்டு. அக்கால ஓலி அவனெல்லாம் போட்டு அடிக்கணும். இதுல இன்னொன்னு சொல்றான், இவன் தான் உட்காந்து சிவகார்த்திகனோட சிவகார்த்திகன் ஒரு விஷயத்த நெரேட்டிவ் செட் பண்ணி இவனுக்கு தான் பேசுனது ஃபர்ஸ்ட். அப்ப பேசுறப்ப இதை பத்தி நம்ம பேசியே ஆகணும், சில பேரோட முகத்திலே நம்ம கிழிக்கணும்னு சொல்லி நொட்டினானுங்க. இப்ப வந்துட்டு இது விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள எந்த வீடியோவும் போகாம இருக்கிறவரை அல்லது ஏன் அப்படி பேசுறாங்க தெரியுமா? இவன் வந்து இப்ப அவர் பர்சனல் லைஃப் அவர் டீல் பண்ணுவாரா அவருக்கு தெரியும்டா, கண்டுக்காம போயிட்டாரு பத்தியா அப்படின்னு பேசுறாங்கல்ல. இப்ப வந்து அட்ரஸே பண்ணல போன இதுல அதை பத்தி எதுவுமே கண்டுக்காத மாதிரி போயிட்டான். ஆனா அந்த சைடு ஒரு நார்மலான லைஃப் வாழ்ற ஒரு பொண்ணு. அவங்க வந்து இந்த மாதிரி மீடியா அட்டென்ஷன் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு மீடியாவும் கிடையாது, அவங்க சினிமாலையும் கிடையாது. அதனால அவங்க பேச மாட்டாங்கன்ற தைரியத்துலதான் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து அவங்க தைரியமா பேச மாட்டாங்க, அவங்கள வந்து எப்படியா தடுத்து நிறுத்திடுவாங்கன்ற தைரியத்துல பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம். சரண் கோஹோஸ்ட் அக்செப்ட் பண்ணு. இல்லைங்க எல்லாருமே ஓகே. எகைன்ங்க இதை நம்ம இதுவும் இட்டு கட்டினது இதெல்லாம் திமுக தான் செஞ்சது அப்படி இப்படின்னீங்கன்னா உண்மை அது வெளியே வரப்ப அதை பாத்துட்டுங்க. இல்ல இது எனக்கு தெரிஞ்சு இதான் ட்ரிகரிங் பாயிண்ட் நினைக்கிறேன். அவங்க வைஃப் ஏதோ ரியாக்ட் பண்ணி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்ண போறதுக்கு தான் இவன் ஆல்ரெடி இவன் இங்கிட்டு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இது பயங்கர லெவல்ல தான் போயிட்டு இல்ல இது அவங்க ரொம்ப ஷேமிங்கா இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவ்வளவு இல்ல அந்த ஏபி நாடுன்னு ஒரு இது தெரியுமா அத்தி உனக்கு தெரியுமா? ஏபிபி அவனுங்க வந்துட்டு அவனுங்கள இருந்து ஒரு இது வந்துச்சு ஆர்டிகல். அப்பா என்னடா இது வண்டி ஆர்த்தி ஒண்ணு வந்தது. அவனுக்கு ஆர்டிகல் ஒண்ணு வந்துச்சு. ஓகேவா? ஆர்த்தி என்னன்னா இந்த மாதிரி வந்து எவ்வளவு இது கேட்கறாங்களோ அது ஜீவ சம்சம் அது கேட்பாங்கல்ல, அந்த ஒரு அமௌண்ட் கேட்பாங்களா குறிப்பிட்ட அமௌண்ட், அது வைஃபுங்க அதுக்கு மேல தரோம், சொத்தா தரோம், குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தனியா தரோம், நீங்க இந்த மாதிரி இன்டர்வியூ இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் எதுவுமே வெளியே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து ஃபோர்ஸ் பண்ணி ஷாப் பண்ண பாக்குறாங்களாமா. உங்களுக்கு மியூச்சுவல் டிவோர்ஸும் கொடுத்துறோம், கேட்கிற ப்ராப்பர்ட்டியோட அதிகமா தரோம்ட்டு. இல்ல அந்த பெட்டிஷன்லயே நம்ம படிச்சதுல என்ன தெரியுதுன்னா, இப்பயும் அவங்க வந்து எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்றாங்க, ரெஸ்பெக்டிங் ஆல் த பார்ட்டிஸ் இன்வால்வ்டு போட்டிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணை வந்து நீ இந்த மாதிரி வெறுப்பேத்தனா யாருக்கு தாண்டா கடுப்பாவாது? எப்படி இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி இல்லடா? அந்த சங்கீதாங்கிற அந்த பெரும் மனசு போடுச்சு அந்த பொண்ணு. எப்படின்னா விஜய் வந்து இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு நடிகைன்னு தான் சொன்னாங்களே தவிர அவங்க பேர் மென்ஷன் கூட பண்ணல. அது ஏதாவது என்னை வந்து இது மாதிரி டார்ச்சர் பண்ணா நான் பண்ணுவேன் அடுத்ததே பேசிருங்க. நீங்க ஆண்ட்ராய்ஸ் எல்லாம் பண்ணா இங்க பேச முடியாது.